ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெதர் டிஸ்பிளே சிஸ்டம் இதுக்கான ஆப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டயக்ராம் அப்ளிகேஷன் அட்வான்டேஜஸ் இதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே தான் போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இந்த கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் சிம்பிள் டிஹெச்டி இந்த லைப்ரரி வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எதுக்கு அந்த லைப்ரரி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம வந்து TH11 சென்சார் யூஸ் பண்ணுறோம்ல. இப்போ அந்த TH11 சென்சாருக்காக என்ன பண்ணியிருக்கேன், ஆஸ் இன்க்ளூட் சிம்பிள் THT.h இந்த லைப்ரரி வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல்.h ஓகே. எல்சிடிக்கான லைப்ரரி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். லிக்விட் கிறிஸ்டலில் நான் எல்சிடின்னு இதுக்கு மேலே யூஸ் பண்ண போகிறேன். அதோட பின் நம்பர்ஸ் எல்சிடிக்கான பின் நம்பர்ஸ் எல்லாமே நான் இன்டிமேட் பண்ணியிருக்கேன். ஆஸ் டிஃபைன் பஸ்ஸர் 7th பின் பஸ்ஸர் வந்து என்ன பண்ணுங்க 7th பின்னில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். TH11 பின் வந்து என்ன பண்ணுங்க செகண்ட் பின்னோட நான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். ஓகே. அடுத்து சிம்பிள் TH11 வந்து என்ன பண்ண போகிறேன், இதுக்கு மேலே TH11 நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா பின் TH11க்கான பின்னை வந்து நான் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் பின் TH11 கொடுக்கும்போது வேறு 2 இங்கே கொடுத்தா கூட ஆர்குமெண்ட் பாஸ் ஆகும். அதனால் எந்த விஷயம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அன்சைன்ட் இன்ட்டு டெம்ப் ஈக்குவல் டு 0 ஹியூமிடிட்டி ஈக்குவல் டு 0 என்ன பண்ணுங்க ஒரு வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அடுத்து வாய்ட் ஸ்டெப்பில் 16,2 நான் 16:2 LCD யூஸ் பண்ண போகிறேன். அந்த டிஸ்பிளே என்ன பண்ணுறேன் வெதர் டிஸ்பிளே சிஸ்டம் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 5 செகண்ட்ஸில் இருக்குது. நான் வந்து என்ன பண்ணுறேன் 2 செகண்ட்ஸுக்கு வந்து நான் மாற்றுறேன். ஓகே. இப்போ 2 செகண்ட்ஸ் வந்து எனக்கு ஷோ ஆகணும். அடுத்து வாயில் லூப்பில் என்ன பண்ணுறாங்க பைட் டெம்பரேச்சர் பைட் ஹியூமிடிட்டி பைட் அப்படின்னா என்ன அர்த்தம் 1 பைட் வந்து நமக்கு அலகேட் ஆகும். 1 பைட் அப்படின்னா அர்த்தம் 8 பீட் வந்து நமக்கு அலகேட் ஆகும். ஓகே. இப்போ பைட் டெம்பரேச்சர் பைட் ஹியூமிடிட்டி அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிட்டு இன்ட் எரர் சிம்பிள் THT எரர் சக்ஸஸ் இந்த என்ன பண்ணுங்க ஒரு வேரியபிள் வந்து நான் அசைன் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வந்து வருதா இல்லை வேறு ஸ்டேட்டஸ் வருதா நான் செக் பண்ணுறேன். எரர் ஈக்குவல் டு சிம்பிள் THT எரர் சக்ஸஸ் அப்படின்னு வருதா இல்லை இந்த TH11 ரீடு இந்த வேல்யூஸ் வந்து நான் ரீட் பண்ணுறேன். ஓகே. இப்போ வந்து எனக்கு என்ன ஆகணும் இந்த வேல்யூ வந்து ரீட் பண்ணணும். அப்போ TH11 டாட் ரீடு ஆம்பரேஷன் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் ஆம்பரேஷன் ஆஃப் ஹியூமிடிட்டி நல் ஆனால் ஆர்குமெண்ட் எதுவும் பாஸ் பண்ணல. ஓகே. அப்போ நல்னு அப்படின்னா அர்த்தம் வந்து நம்ம மேக்ரோ ஃபங்க்ஷனில் 0 கொடுக்குறேன்னு அர்த்தம். ஓகே. அப்போ டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி ரெண்டையும் ரீட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா TH11 டாட் ரீட் அப்படிங்கிற வேரியபிள் வச்சுருக்கேன். அதை ரீட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க இந்த அட்ரஸ்ட்டை வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். டெம்பரேச்சர் அப்படிங்கிற அட்ரஸை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அந்த டெம்பரேச்சர் அட்ரஸ் வந்து என்ன பண்ணுறேன் டெம்புங்கிற வேரியபிளுக்கு வந்து நான் மூவ் பண்ணுறேன். அடுத்து ஹியூமிடிட்டி வேல்யூ ஹியூம் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து நான் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிட்டு டெம்ப் LC டாட் செட் கேசர் 0,0ல் டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப்னா போய் டெம்பரேச்சரோட ரா வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து கால்குலேஷன் எதுவுமே நான் போட்டுக்க மாட்டேன். ப்ரீவியஸ் 2-3 வீடியோஸில் பார்த்தப்போ டெம்பரேச்சர் சென்சாருக்கான LM35 நான் கால்குலேஷன் போட்டிருப்பேன். இது வந்து TH11 சென்சார்லேயே கால்குலேஷன் எல்லாமே இருக்கும். ஓகே. அப்போ என்ன பண்ணுவீங்க வந்து கால்குலேஷன் எதுவுமே யூஸ் பண்ணிக்க மாட்டேன். டெம்ப் ஈக்குவல் டு டெம்ப் 0,1 ஃபஸ்ட் ரோ 0th காலமில் ஹியூமிடிட்டி ஈக்குவல் டு ஹியூம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 500 செகண்ட்ஸ் டிஸ்பிளே வந்து கிளியர் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது இந்த TH11 சென்சார் இப்போ வந்து நான் அந்த கோடிங் வந்து கம்பைல் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோடிங் வந்து கம்பைல் ஆகும். இதில் எந்த இஷ்யூமே கிடையாது. ஏன்னா TH11 சென்சார் வந்து நான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சிம்பிள் THT11 அப்படின்னு சென்சார் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து லைப்ரரி மேனேஜர்னு இங்கே ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் சாஃப்ட்வேர் எல்லாமே இந்த ஆப்ஷன் இருக்கும். TH11 இங்கே வந்து சிம்பிள் THT அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா சிம்பிள் THTன்னு நான் ரிமூவ் பண்ணிட்டு எஸ் கொடுக்குறேன். ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து இன்ஸ்டால் இதாகாது பாருங்கள் ரன் ஆகாது. இப்போ வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணுறப்பே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் THT வந்து இல்லைன்னு வருது. ஓகே. இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் உங்களுடைய லேப்டாப்பில் வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். ஓகே. உங்களுடைய இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இன்டர்நெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை நாட் கனெக்டட்னு இருக்குது. இப்போ என்னுடைய ஹாட்ஸ்பாட் வந்து நான் டர்ன் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது. இல்லை எந்த இஷ்யூமே கிடையாது. அப்போ உங்களுடைய இன்டர்நெட் இருந்தால் மட்டும் என்ன பண்ண முடியும் லைப்ரரிஸ் எதுவுமே நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியும். ஓகே. இப்போ என்னுடைய இன்டர்நெட் வந்து என்ன பண்ணுறேன் நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன் சிம்பிள் THT இந்த சென்சார் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ப்ராசஸிங் சிம்பிள் THT 1.0.15 இன்ஸ்டால்டு சிம்பிள் THT அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பாப்அப் விண்டோஸ் வந்து ஷோ ஆகும். ஓகே. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் உங்களை இன்டர்நெட் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் எந்த இஷ்யூம் கிடையாது. ஓகே. ஆனால் இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது மட்டும் என்ன ஆகணும் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து தேவைப்படும். மற்ற டைம் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறது வந்து அதே ஐக்கான் நீங்கள் லைப்ரரி ஐக்கான ப்ரெஸ் பண்ணது இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். இப்போ வந்து என்ன பண்ணலாம் கம்பைல் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு வந்து கோடிங் வந்து டன் கம்பைலிங் அப்படின்னு வரும். ஓகே. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டன் கம்பைலிங் இப்போ வந்து என்ன பண்ணலாம் ஸ்கெட்ச் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸ்கெட்சில் போய்ட்டு அப்லோட் ஓகே அப்லோடு அப்படின்னு கேன்சல் கொடுத்தாரேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி இப்போ நான் எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு வந்து எக்ஸ்பைல் ஜாயின்ட் ஆகும். 8.14 வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்னுடைய ப்ரோடேஸ் சிமுலேஷன் ஓப்பன் பண்ணிடுறேன். ப்ரோடேஸ் சிமுலேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் ப்ரீவியஸாக நம்ம கிரியேட் பண்ணி வச்சா தான் வேறு எதுவுமே கிடையாது. இங்கே வந்து சிம்பிள் TH11 சென்சார் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா காம்பனன்ட்ஸ் மோட கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு
பிக் ஃப்ரம் டிவைசஸில் THT11 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் வந்து ப்ரோட்டேஸில் இன்பில்டாகவே இருக்கிறது தான். இப்போ THT11 எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்துடும். அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு VDD அப்படின்னா 5 வோல்ட்டும் கிரவுண்டுக்கு வந்து கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிடுங்க. டேட்டா பின் அதுக்கு போய் செகண்ட் பின்னில் கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் LCDக்கான கனெக்ஷன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்து பஸ்ஸருக்கான டிரைவர் ரிலே சர்க்யூட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த சர்க்யூட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சு வேணாம் நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்கான ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ வந்து என்னோட சிமுலேஷன் வந்து நான் டர்ன் ஆன் பண்ணுறேன். டர்ன் ஆன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வெதர் டிஸ்பிளே சிஸ்டம் அப்படின்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. இது பிரிண்ட் ஆகிட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹியூமிடிட்டி ஈக்குவல் டு டெம்பரேச்சர் ஈக்குவல் டு அப்படின்னு வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். சரி, இப்போ பார்த்திங்க அப்படின்னா டெம்ப் ஈக்குவல் டு 32, ஹியூமிடிட்டி ஈக்குவல் டு 53 அப்படின்னு நமக்கு ஷோ ஆகுது. இப்போ இதே வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா THT11 53 அப்படின்னு இருக்குது, 32ன்னு இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றுக்கிறேன். ஓகே, இப்போ 53 32ன்னு இருக்குது. இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டாக வந்து ஹியூமிடிட்டி, ஏன்னா ஹியூமிடிட்டி தானே 53ன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த இன்க்ரிமெண்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஹியூமிடிட்டி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 57 வந்து இங்கே அப்டேட் ஆகுது, 58 அப்டேட் ஆகுது, இங்கே 58. இப்போ வந்து நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு இந்த RH டிகிரி செல்சியஸ்னு இருக்குது பாருங்கள், அது ரெட் கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இப்போ வந்து ரெட் கலர் என்ன இருக்குது, டிகிரி செல்சியஸ் இருக்குது. இந்த ஏரோ மார்க்கு வந்து 32 இதுக்கு நேராக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஆகும் பாருங்கள். டெம்பரேச்சர் என்ன இருக்குது 34, இங்கேயும் 34. இப்போ வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து செட் பண்ணால் பஸ்ஸில் ஆன் ஆகுன்னு சொன்னோம்ல, அந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோட் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. அதை ஒன்றை மட்டும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு அப்நார்மல் கண்டிஷன் வந்தால் எனக்கு என்ன பண்ணணும், பஸ்ஸர் வந்து ஆன் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு டெம்பரேச்சர் வந்து என்ன பண்ணலாம் எபோவ் 45 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணேன் பஸ்ஸர் வந்து ஆன் பண்ணுன்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணலாம் ஆர் லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏதாவது ஒன்று அப்நார்மலாக இருந்தாலும் நமக்கு என்ன ஆகணும், பஸ்ஸர் வந்து இன்டிமேட் ஆகணும். ஓகே, அதே மாதிரி ஏதாவது ஒன்று அப்நார்மல் ஆனாக்குன்னா நமக்கு என்ன ஆகணும், நார்மலாக ஆச்சு அப்படின்னா பஸ்ஸில் ஆஃப் ஆகக்கூடாது. எந்த டெம்பரேச்சர் வந்து நார்மலாக இருக்கும் அந்த இதுக்கு மட்டும் நமக்கு ஆஃப் ஆனால் போதும். ஓகே, இப்போ ஹியூமிடிட்டி வந்து அப்நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகணும், எனக்கு வந்து பஸ்ஸை கண்டினியூஸாக ஆனில் தான் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன் HUM, ஏன்னா ஹியூமிடிட்டி வேல்யூ எதில் ஸ்டோர் பண்ணுறேன், ஹியூம் அப்படிங்கிற வேரியபிளை தான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ ஹியூமிடிட்டி லெவல் வந்து என்னென்னா ரொம்ப பனி அதிகமாக குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னா அதனால தான் ரொம்ப வந்து அங்கே நமக்கு வந்து என்ன கூடாது, குளிர்ச்சி இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து இன்டிமேட் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணலாம் 80 வைக்கலாம். ஓகே, எபோவ் 80 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணேன் பஸ்ஸில் வந்து ஆன் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போது ஓப்பன் ப்ராக்கெட் கேலிப்ரேஷன்ஸில் போட்டு டிஜிட்டல் லைட்டு. ஓகே, இப்போ டிஜிட்டல் லைட்னு உங்களுக்கு ஃபுல்லாக தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த 3 லைன் லைட் பண்ணிட்டு உங்களுடைய லேப்டாப்பில் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அமுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஷோ ஆகும். அப்போது டிஜிட்டல் அப்படின்னு டிஜிட்டலுக்கான ஸ்பெல்லிங் வந்து அங்கே எல்லாமே ஷோ ஆகும். டிஜிட்டல் ரைட்டு அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம் W மட்டும் கேப்ஸ். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஷோ ஆகுது. அதை என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதாக இப்போ இதில் என்ன பண்ணோம் பஸ்ஸர் அப்படிங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ BUZZER பஸ்ஸர் அப்படின்னு கொடுத்துட்டேன். அதோட வேல்யூ வந்து ஹை கொடுக்கணுமா லோ கொடுக்கணுமா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹை தான் பண்ண போகிறோம். இப்போ பஸ்ஸரை வந்து என்ன பண்ணுறோம் ஹை பண்ண இது வந்து கேப்ஸில் கொடுங்க. இப்போ பஸ்ஸரை வந்து ஹை பண்ணி அப்போ என்ன ஆகிடும் பஸ்ஸர் வந்து உங்களுக்கு இன்டிமேட் ஆகிடும். அதே மாதிரி என்ன பண்ணோம் இன்னொரு கண்டிஷன் ரைட் பண்ணணும். இன்னொரு கண்டிஷனில் என்ன பண்ணோம் ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் எனக்கு என்ன ஆகணும் பஸ்ஸர் வந்து ஆஃப் ஆகணும். ஓகே, அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அண்டு லாஜிக் யூஸ் பண்ணலாம். அண்டு ஓகே, அண்டுன்னு சொல்லிட்டு <80 ஓகே லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பிலோ 45 ஓகே, இது மாதிரி நீங்கள் கண்டிஷன் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா இஃப் எல்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. அதேமாதிரி டபுள் இஃப் ஒரு எல்ஸ் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கேன் இஃப் கண்டிஷன் தான் போட்டிருக்கேன். ஒன்றில் வந்து ஆர் லாஜிக் போட்டிருக்கேன், இன்னொன்றில் வந்து அண்டு லாஜிக் போட்டிருக்கேன். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும் லோ பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த கோடை வந்து என்ன பண்ணலாம் கம்பைல் பண்ணலாம். ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணுங்க. ஏன் நான் வந்து இங்கே லெஸ் தென் கிரேட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து 80யோட எபோ அப்போ ஆனால் 80 இருக்கப்போ நமக்கு வந்து எதுவும் ஆகாது. 81 இருக்கப்போ நமக்கு வந்து பஸ்ஸர் ஆன் ஆகும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா 80 அப்படிங்கிறப்போ 79 இருக்கப்போ நமக்கு என்ன ஆகும் பஸ்ஸர் வந்து ஆஃப் ஆகும். ஏன்னா லெஸ் தென் சிம்பிள்னால் நம்ம ஈக்குவல் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம சிமுலேஷனுக்கு போகலாம். சிமுலேஷனுக்கு போயிட்டேன். இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எகைன் ப்ளே பண்ணுறேன். இப்போ வெதர் டிஸ்பிளே சிஸ்டம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து 58 இருக்குது. டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 34 இருக்குது. ஹியூமிடிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 58 இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் டெம்பரேச்சர் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு 45க்கு மேலே அங்கே கொண்டு போகிறேன். ஓகே, 44 45ங்கிறப்ப நமக்கு ஆன் ஆகலை.
இப்போ 46 அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், பஸ்ஸர் வந்து ஆன் ஆகணும். ஓகே நான் என்ன இஷ்யூ அப்படின்னு சொல்லிடுறேன். பஸ்ஸர் பின் வந்து என்ன பண்ணேன், நான் பின் மோடில் வந்து நான் டிக்ளேர் பண்ணல. ஏன்னா இங்கே வந்து பஸ்ஸர் வந்து 7th பின் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன பண்ணல, பின் மோடில் வந்து நான் செட் பண்ணல. ஓகே, இந்த கோடிங் வந்து நான் இப்போ ஆன் டைமில் தான் எடுத்து போட்டேன். அதனால் என்ன பண்ணேன், நான் வந்து செட் பண்ணல பின் மோடில். இப்போ பின் மோடு பஸ்ஸர் கமா அவுட்புட். ஓகே, இப்போ ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. இப்போ என்ன பண்ண ப்ரோடேஸ் சிமிஸ் நம்ம ஒரு நிமிஷம் இருக்குங்க. ஸ்கெட்சில் வந்து டன் கம்பைலிங் ஆகட்டும். டன் கம்பைலிங். இப்போ வந்து நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் என்ன ஆகும், டெம்பரேச்சர் வந்து 46 இருக்கிறதுக்கு பஸ்ஸர் வந்து ஆன் ஆகும் பாருங்கள். ஓகே, வெதர் டிஸ்பிளே சிஸ்டம் இந்த வேல்யூஸ் அப்டேட் ஆகிறப்போ உங்களுக்கு பஸ்ஸர் ஆன் ஆகும் பாருங்கள். ஓகே, அப்போ வந்து பஸ்ஸர் வந்து இன்டிமேட் ஆகுது. இப்போ அதே லோ வேல்யூ கொண்டு வர பாருங்க, பஸ்ஸர் வந்து ஆஃப் ஆகும். ஓகே, இப்போ வந்து 45 பிலோவாக கொண்டு வந்துட்டாவே என்ன ஆகிடும், பஸ்ஸர் வந்து ஆஃப் ஆகிடும். ஓகே, அதனால் 45 போய்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமிடிட்டி நான் சேஞ்ச் பண்ணல. இந்த ரெட் கலர் ரவுண்ட் மார்க் நான் சொன்னேன், அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு RH அப்படிங்கிற ரெட் கலர்லாம் வரும். இந்த ஏரோ மார்க் வந்து டாப்புக்கு போயிடும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் பாருங்கள். எபோவ் 80. இப்போ என்ன ஆகுது, 67, 72, 77, 85. இப்போ என்ன ஆகுது, பஸ்ஸர் ஆன் ஆகுது. அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, ரெண்டுமே வந்து அப்நார்மல் வேல்யூ இருக்கனால பஸ்ஸர் வந்து ஆன் ஆகிருக்கு. இப்போ ஏதாவது ஒன்று வந்து நார்மல் பண்ணுறேன் பாருங்கள். டெம்பரேச்சர் வந்து நார்மல் பண்ணுறேன். ஓகே, டெம்பரேச்சர் 44 கீழே வந்துருச்சு. ஆனால் என்ன ஆகுது, பஸ்ஸர் வந்து ஆன்லேயே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹியூமிடிட்டி வேல்யூ வந்து லோ கொண்டு வரேன் பாருங்கள். 80 பிலோ 79 கொண்டு வந்தேன் அப்படின்னா பஸ்ஸர் வந்து ஆஃப் ஆகும். அப்போ ரெண்டுமே அப்நார்மல் ஸ்டேட்டுக்கு போச்சு. அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து பஸ்ஸர் வந்து ஆன் ஆகும். இந்த கான்செப்டில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ.